என்று இறைவனாய சிவபெருமான் அந்த ஈஸ்வரியான பார்வதாதேவிடத்திலே என்னை என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏ வலது கண்ணு சூரியன் சூரியன் பார்வதி வலது கண்ட சூரியன் இடது கண்ட சந்திரன் சொல்றாங்க. இவரை எப்படி நாம நம்ப முடியும்? இவரை எப்படி நம்ப முடியுமா? இவர் சொல்லுறாரு, நம்பாத அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு ஆதிபராசக்தி இறைவன் முன்னால் ஓடி வந்து இரு கரங்களை எடுத்தார். ஐயா ஈஸ்வருடைய கண் அவருக்கு பின்னால போய் புருஷ கண்ணை அப்படி சேர்த்து செக்குன்னு போட்டுக்கிட்டான். ஒரே இருக்கா இருக்கு, கண்ணை பொத்திக்கிட்டு பாரு என்ன நடக்குன்னு தெரியுதான்னு பார்ப்போம். ஒண்ணுமே தெரியலையா? சில பேர் சொல்லுவாங்கல்ல தூரத்துல வருது என்ன அது யாருன்னு தெரியுதா? சரியா தெரிய மாட்டேங்க. எப்படி தெரிய மாட்டேக்கு? தூர பார்வை கம்மியா இருக்கும். அவன் தூர பார்வை எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, சரியா தெரிய மாட்டேங்கம்பாங்க. எழுத்து பூரா பூச்சியா இருக்குமா? அவன் ஒரே அலையா அடிக்கும்பா. ஆமா அத மாதிரி
ஆதி பராசக்தி கண்களை பொத்தினா கலி உலகமெல்லாம் இருளாக இருக்கிறது. இவன் நம்ம கண்ணை போட்டிட்டால அம்மா உலக மக்கள் என்ன பாதிக்கப்படுவாங்க? ஐயா நமக்கெல்லாம் 2 கண்கள். சரி. நம்மை படைத்த ஆண்டவனுக்கும் 3 கண்கள். 3 கண்கள். தத்துவமான நெற்றிக் கண்ணை திறந்து நேடு உலகமெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டுமென்று ஆதி பராசக்திக்கே தெரியாமல் ஆண்டவன் சிவபெருமான் ஒளி கொடுக்கிறார் தெரியுமா? உச்சி கண்ணை சேர்ந்திருப்பாரா நல்லா காத்து மெதுவான காத்து சொல்லட்டிக்கிட்டு இருக்கு. உயர்ந்து இருக்கும்ல மலை மேல இருக்கும்ல பரும்புல. அதனால அந்த காற்று சுழட்டும் போது நமக்கு வேர்வை கொஞ்சம் தெரியல. இன்னும் மழை வந்தாலும் ஜடான்னு போன கொடையெல்லாம் சங்கம் சாரையா சல்ல வேர்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ணம்லாம் பணியை புரிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆமா நம்ம தாளத்துக்காரெல்லாம் பணியில கலத்தி தூரப்பட்டேன். நைட்டும் போடல காலையிலையும் போடல மத்தியானமும் போடல மேல எதுவுமே கிடையாது போன கொடையில. அந்த மாதிரி ஒரு புழுக்கம். அம்மா அப்ப காற்று மெதுவா சுழற்றணும்னா கடவுளுடைய அனுக்கிரகம் வேணும். கடவுளுடைய அனுக்கிரகம் வேணும். அருள் இருக்கணும். உத்தாரம்மா வாசல்ல போய் குழுகுழுன்னு இருக்கு. அம்மா இங்க யார் அம்மன் இருக்கா? ஞானமூர்த்தி ஈஸ்வரர் ஈசன் பகவானே வந்து அம்மன் இருக்கிறார். அம்மா காற்று சொல்லிட்ட கேட்கவா என்ன செய்யணும்? கேட்கவா செய்யணும். இறைவனாய பகவான் கண்களை பொத்தும் போது பயப்படல. அம்மா வெளிச்சம் கொடுத்தாருல கெடு 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 கெடுன்னு பயப்படுதா? பயப்படுகிறா. அப்படித்தானே இருக்கா உலகத்துல பொம்பளைய. அம்மா குத்தம் செய்யல பயப்படுதாளா? சரி பயப்பட மாட்டான். புருஷன் 2 அடி அடிக்கல ஓடுவா சாடுவா. அம்மா ஒண்ணு பத்து போவான். நான் தானா வந்தேன் உனக்கு போவான். என்ன ஏன் அப்படி அடிக்க பேதிலவா? நீ விளங்குவியா? நீ தொலங்குவியா? நீ நாசமா போயிட மாட்டியாம்பா? அடிக்க இல்ல வழி தாங்க முடியாம நம்ம குத்தம் செய்ய போய்த்தானே நம்ம புருஷன் நம்மளை அடிக்காரு அப்படின்னு நினைச்சு பார்ப்பாளா? நினைக்க மாட்டான். அம்மா கண்ண பொத்தையில பயப்படல. அவர் வெளிச்சத்தை கொடுத்த உடனே கண்ண பயந்து ஆதி பராசக்தியானவள். ஆமா அவ உடல் உப்பு வேர்வைய காற்றாற்று வெள்ளம் போல கடந்து ஓடுகிறதோ. உப்பு தண்ணி கலந்துதானா குடிக்கின்ற தண்ணீர்களெல்லாம் உப்பு தண்ணியோ ஆகிவிடுமே என்றோ நான் படைத்த உலகத்தார் பாதிக்கப்படுவார்.
சொல்லி ஆமையா 1008 சடை முடி பாரங்களையும் ஆண்டவன் பகவான் அவத்துளைத்து துவத்தி எடுத்தார் அம்மா துவத்த என்ன சுவாமி தலைமுடியில தண்ணி நிற்க மாட்டேன் அம்மா வெம்ப கிடையாது 7 சொட்டு எப்பா 7 சொட்டு 7 துளி இந்த பூமியிலே கலக்கக்கூடாது என்று அம்மையா பூமாதேவி பொறுக்க மாட்டாள் என்று 7 துளி நீர் வேர்வையும் வாயு பகவானை வரவழைத்து காற்றில் அடித்து அம்மா பின்னில் வளர்ந்த 7 துளி வேர்வை நிறையும் என்ன சுவாமி வாயு பகவானே அம்மா உலகத்திலே கடவுசியாக ஒதுக்கி 7 துளிக்கு 7 பேர் கொடுத்துட்டுவான்னு சொன்னார் 7 கடல் கரையா கொடுத்துட்டுவான்னு சொன்னார் அம்மா அதனால் என்ன சுவாமி விரைந்து வருகின்ற அம்மா 7 துளி வேர்வை நிறையும் வேர்வைகளையும் இந்த உலகத்திற்கு கடவுசியாக ஒதுக்கி 7 துளிக்கும் எப்பேற்பட்ட பேர் கொடுக்கிறார்கள் தெரியுமா எப்படி சுவாமி ஐயா ஓங்கு சம்போ தேவதாம்பா
கடல் அன்னைக்கு 7 கடல், இப்போ 10 கடல். 3 கடல் நாம தான் சேர்த்துக்கிட்ட கடல். அதாவது அந்த காலத்துல அம்மாமார் கோட்டை போட்டா, ஈய கோட்டை, எதிர கோட்டை தான் போட்டா. இப்ப காஞ்சிபுரம் செங்க வாங்கி கோட்டை போடுதாலாம். எந்த செங்க வாங்கி? காஞ்சிபுரத்துல செங்க வாங்கி கட்டுடனே கோட்டை போடுதாலாம். அங்க போய் வாங்கலாம் ஐயா. சொன்னாலும் புழுவுனாலும் பொருத்தமா புழுவணும்ல ஐயா. பொருத்தம் கட்டு புழுவு என்ன செய்ய? கள்ளி கோட்டை போட்டிருக்கா தெரியும். தெரியும். ஆமா, கைலாசத்துல இங்க கோட்டை எவ்வளவு கோட்டை போட்டிருக்கா அது தெரியும். வேணலுக்கு கோட்டை போட்டிருக்கா. வெயில் அடித்தா கூடாரம் தான் போட்டிருக்கா. கூடாரம். ஆமா. இப்ப உள்ள வெள்ளிசை கலைஞர்கள் பாடுறாங்க, மரத்தால கோட்டை போட்டா வண்டு தும்பு வந்து அடையுமா. வண்டு தும்பு. ஆமா. கொலை போட்டுருங்களா? அதனால காஞ்சிபுரம் செங்க வாங்கி கோட்டை போட்டிருக்காங்க. ஆமா. அதான் அனாவுக்கு 10 செங்கல். வேற எங்கேயும் செங்க இல்ல. ஆமா. அங்க செங்க கிடையாது. நம்ம சொக்கனாமுத்தூர்ல செங்க இல்லையா? இல்ல அது என்ன? அத மாதிரி பாருங்க, 7 கடலுக்கு அப்பால வளரக்கூடிய புற்று மண் புற்று தான். 7 துளிக்கும் கலந்து 7 கடலுக்கு அப்பால வளரக்கூடிய புற்று மண் புற்று. இந்த மண் புற்றுல தான் நாகராஜனும் நாககன்னியாலும் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப வெள்ளி புத்து தங்க புத்தான். வெள்ளி புத்து தங்க புத்து வளர்ந்துச்சுன்னா வேலைக்கு போகாம இப்ப வெட்டி வெட்டி சாப்பிடலாம். அப்பப்போ போய் எடுத்துட்டு வந்துக்கலாங்க. அதனால வளர்ந்த அந்த கரையாம்புற்று அடிவாரத்துல பாம்போடு பேர் ஒண்ணுதான். அதனுடைய சாதி வகை ஏகபோகமான சாதி வகைகள். மலைப்பாம்பு, மஞ்சச்சார, பச்சைப்பாம்பு, பச்சளப்புடைய, 8 அடி விரிசு, ஏகபோகமான பாம்பு, வெள்ளிக்காய் விரிசு, புல்லு விரிசு, நெடு விரிசு, கொடி விரிசு, இரத்த விரிசு, கொம்பேரி மூக்கை, பச்சைப்பாம்பு, பச்சளப்புடையன், பறக்கும் பாம்பு, சட்டி தலையன். என்ன தலையன்? சட்டி தலையன். இப்படி பாம்புல எத்தனையோ பாம்புகள் இருக்கிறது. பலவிதமா இருக்கிறது. பலவிதமான பாம்புலையும் இது ஒரு விதமான பாம்பு. நாகராஜன் ஆணாகம் கருணாகம் என்றும் பெண்ணாகம் சென்னாகம் என்று தான் வாழ்ந்திருக்காங்க. பொம்பளை சிவப்பு, ஆம்பளை கருப்பு. 2 கலந்த கண்ணு நல்லா இருக்கும். 2 கலரா இருந்தாலும் பார்க்க கண்ணுக்கு கணிக்காது. 2 கருப்பா இருந்தாலும் கண்ணுக்கு கணிக்காது. நல்லா இருக்கும். அரிசியும் பருப்பும் கலந்தது மாதிரி விரவி இருக்கணும். விரவி ஒண்ணு அப்படி இருக்கும், ஒரு குட்டி இப்படி இருக்கும். இந்த கடவு உளுந்து மாதிரி அப்பா மாதிரி ஒரு குட்டி. அதனால ஆணாகம் கருணாகம் பெண்ணாகம் சென்னாகம் நாகராஜன் என்றும் நாககன்னியாள் என்றும் நாகரோகமனும் நன்னகரத்திலே கணவனும் மனைவியுமாக சீசனுக்கிடையும் போல் அண்டிகளும் வேடையுமாக வாழ்ந்து வரும் காலத்தில் 7 கடலுக்கு அவங்களாமையா சொந்தக்காரங்க. இப்ப அவர்களா சொந்தக்காரங்க. மண்ணு மன பொண்ணு பொருள் போசனம் நஞ்ச பெஞ்ச தோப்பு துறவா வசதி வாய்ப்பு. இந்த ரத்னாதிகளுக்கெல்லாம் தலை சிறந்த தலைவர்களாக பவளம், முற்பராகம், மரகோதம், மாணிக்கம், வைடம், வைடூரியம், பூமதேகம் என்று சொல்லக்கூடிய ரத்னாதிகளுக்கெல்லாம் தலை சிறந்த 2 பேர்களும் செல்வ வளமெல்லாம் 2 பேர்களுக்கும் சிறப்பாக இருந்தோ என்ன இல்லை தெரியுமா? என்ன இல்லம்மா? இருந்தோம் அதை பிள்ளை இல்லை
காலையில ஒரு சட்னி சாம்பார் வைக்க வேண்டியது இட்லிக்கு, சரிதான். மதியம் ஒரு தொடுகறி ஒரு சாம்பார் வைக்க ஒரு தேங்காய் தேவைப்படுது, எப்பா கூட்டும் சேர்த்து தேவைப்படுது. இரவுல தோசை சுட்டா சட்னிக்கு ஒரு அரை தேங்காய் தேவைப்படுது. ஆமா. அப்ப 2 காய் 2.5 காய் 3 காய் ஆகி போகுது. இப்போ ஒரு நாளைக்கு அப்போ தேங்காய் ஒரு சில்லு தான் கடையில போய் வாங்கிட்டு வருவாளாம், ஒரு சில்லு தேங்காய். ஆமா. அந்த சில்லு தேங்காய் இப்ப மிக்சியில அரைக்காதோட பொம்பளைய தேங்காவை நறுக்கி உள்ள போட்டுக்கிட்டு ஒரு சவுண்டு கொடுத்து பாருங்க மிக்சி. அரைச்சு முடிச்சிருக்கு. ஆமா. கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்களேன், இந்த துவையால திறந்துருக்கு முறை பொங்கிக்கிட்டு நிற்கும், முறை பொங்கிக்கிட்டு நிற்கும். ஆமா. அப்ப அம்மியில தான் அரைச்சு வைப்பாங்க. சரிதான். அம்மியில அரைச்சு வச்ச ஐர மீன் குழம்பு. ஆமா. அது போல ருசி எதுவும் இல்லைன்ட்டான். ஆமா. அரைச்சு வைக்க குழம்புக்கும் திருச்சி பொடிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். மனம் காட்டி கொடுக்கும். அதனால அம்மியில ஒரு சில்ல வச்சு தட்டிக்கிட்டு இருப்பாளாம். ஆமா. 5-6 பிள்ளைகளை கடைக்குட்டி பிள்ளை ஓடி போய் அம்மா கழுத்தை பொறுத்துக்கிட்டு, எப்பா அம்மாடோ என்ன ஏமா எனக்கு கொஞ்சம் ஏமா எனக்கு கொஞ்சம் கூட கொடுமா குறையத்தாமா ஏல அவங்க ஓடி போயிருப்பாத்துப்பா. அம்மா ஒரு சில்லு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா. உங்க படை 9 பேருக்கும் ஆக்கி அடிச்சு கூட ஒரு சில்லு தேங்காய் தான். சரிதான். இதுல பாதி உனக்கு கொடுத்துட்டு என்னத்தை வச்சு நான் குழம்பு வைக்க? என் அம்மா எனக்கு இத்தனையோடு கொடுமா. அவன் கொடுக்கணும். எனக்கு கறி கரைக்கு தேங்காயில பிள்ளை இல்லை, முத்திருக்கீழ மண்ணடம்ப மகளை இல்ல, கையோடு மலை விளைக்க பாலன் இல்ல, கடவுளைக்கு போனேனா கேட்ட குழந்தை இல்ல, நீர்கடனோ நீர்கடனோ பொருளை இல்லை, மன்னவா மனவா மலடி என்ன மலடி என்று மாநிலத்தார் பேசுகிறாமோ, சிலையும் மலடி என்று எதற்காரெல்லாம் பேசுதான், கையிலையும் மலடி என்று
இப்பா போதாது இல்லையா? வாழ்க்கையில அம்மா இன்பமும் இருக்கணும், துன்பமும் இருக்கணும். இரண்டு இருக்கும். துன்பம் இருந்தா தான் இன்பம் வரும், இன்பம் இருந்தா துன்பம் வரும். கண்டிப்பா வரும். இது ரெண்டு இல்லைன்னா வாழ்க்கை இல்ல. ரசிக்காது இல்லையா? எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் வாழ்க்கை கிடையாது. ஆமா. எப்போதும் ரெண்டு பேரும் சிறந்துகிட்டு இருந்தாலும் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை கிடையாது. சிரிப்பும் சினப்பும் ஆமா சேர்ந்தால்தான் மனிதனுடைய செயற்கையான வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியிருக்கிறார்கள். அதனால என்ன சுவாமி மன்னவா, ஆமா எனக்கும் 30 வயதாச்சு. மன்னவா, மனிதனுக்கு குழந்தை இல்லை. ஒரு குழந்தை இல்லையே. உங்களுக்கும் 40 வயதாச்சு. ஆமா. நம்ம நாமம் சொல்ல பிள்ளை இல்லை, ஒரு குழந்தை இல்லை. குழந்தை இல்லா கவலையோ எனக்கு கோவையருக்கு அதிகமாச்சு. ஆமையா. மதுளை இல்லா மனக்கவலையோ மங்கையருக்கு அதிகமாச்சு. மன்னவா, என்னவாவோ நாம செய்யணும். சரி, இதுவரைக்கும் மதுளை இல்லாம நாம அமர்ந்திருக்கின்றோமே. மனையால் சொல்லி கண்ணீர் வடித்தால் கவலை ஒன்று புலம்பி எழுதா. அம்மா நாககண்ணி, என்ன சுவாமி, பிள்ளை இல்லை என்று உனக்குத்தான் கவலையாக இருக்கிறதா? எனக்கும் கவலை தான் இருக்கு. ஆமா. ஆனா நீ பெண்ணா பிறந்தா பாத்தியா? ஆமா. உன் குறைகளை 4 பேர்கிட்ட சொல்லிடுவேன், கண்ணீரை வடிச்சிருவேன். சிந்தி தொலைச்சிருவேன். நான் ஆனா பிறந்தவன், நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? மனசுல போட்டே நீதி கிடக்க. என் மனதுக்குள்ளே நான் போட்டு அப்படி ஒவ்வொரு நாளும் நிறுத்திக்கிட்டு இருக்கியா? நீ நிறுத்திட்டு கிடக்க அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சிலவங்க வெளியே சொல்ல முடியாமலும், அம்மா உள்ள முழுங்க முடியாமலும் தவச்சுக்கிட்டு கிடப்பான். என்ன செய்ய, ஏது செய்ய, ஏன் இப்படி செஞ்சோம், ஆமா என்ன செய்ய போறோம் அப்படின்னு பல படியா மனசுக்குள்ள மீதும் தண்ணியும் குழம்புனது மாதிரி குழம்பிக்கிட்டு இருப்பான். நம்ம புலப்பத்தை புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரு ஆள்ல சொல்லிடணும். சொல்லி அழுதுடணும். சொல்லி அழுதுட்டா நம்ம மனப்பாறை அப்பவே குறைஞ்சிடும், லூசு தெளிஞ்சிடும். இல்லைன்னா நல்ல உரையை எழுதிடும், லூசு தெளிஞ்சிடும். உறக்கம் தானே வர மாட்டேங்க. அதனால பாருங்க, என்ன பிள்ளையில்லா பெருமுறை கொண்டு அழுது புலம்பினாள் புலம்புகிறா. இருவேர்களும் குழந்தை வேண்டுமென்று சிவதலங்கள் எல்லாம் நடந்து வருகிறார். சிவனுக்கு தலை எத்தனை? 1008 சிவதலம். சரிதான். 108 திருப்பதியும் அம்மா கண்ட ஆலய வழிபாடுகள் அப்பப்போ செய்து நடத்தி வருகிறார். நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆலய வழிபாடு செய்த ஆண்டவனுடைய அருளாலே இருவேர்களுக்கும் குழந்தை கிடையாமல் கை குழந்தை வேணுமென்று எப்படி எரிவேர்களும் தவமறந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி சுவாமி? சாந்தே கொண்டு
தன்னுடைய தபச்சாலையை அலங்காரம் செய்தார்கள். சாந்து கொண்டு தரைமலைக்கு சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமலைக்கு மஞ்சளையால் கோலம் போட்டு பாலாலே தரைமலையை பன்னீராலே கோலங்கள் எல்லாம்
ஆமா. உடனடியாக ஆலயத்திற்கு முன்பு வருமாறு அழைக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை நான் தெரிவிக்கின்றேன். அமையா, மேலை இசை கலைஞர்கள் அம்மா ஆலயத்திற்கு வருமாறு நிர்வாகம் உங்களை அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்படுகின்றார்கள். அம்மா, அதனால் இருவருடைய தவமகிமையை ஒன்றே இறைவனுக்கு தெரிந்தோ கைலாச அசைந்தாடு கடவுள் வந்தார். பார்வதி பகவானை மறித்துக் கொண்டார். அத்தாம் பகவானே, சிவபெருமானே, இந்த சாமாதி சாமோ சதி சாம நேரத்துல அம்மா என்கிட்டயும் சொல்லாம புறப்பட்டு போறீங்களே, எங்க போறீங்கன்னு கேட்டார். எங்க போறீங்க ஆண்டவா? அம்மா பார்வதி